ஹலோ காய்ஸ், நான் தான் ரோலெக்ஸ். அப்புறம் இன்றைக்கி நம்ம மாஸ்டர் புஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டு 3 மணிக்கு உட்காந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் ஒருத்தன் அருமையாக அடித்தா டீம்மேட்டுக்கிட்ட 2 பேர் சண்டைக்கு போயிருந்தாங்க. அவங்களே அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டீம்மேட் டவுனு. நம்மளும் ஒரு தரமான ஹெட்ஷாட்டில் ஒருத்தனை டவுன் பண்ணி வச்சுருந்தோம். சரி, இன்னொருத்தன் தான் இருக்கானே, கிரெனேட் போட்டு குக் பண்ணி போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு கிரெனேட் போட்டால் டேமேஜே போகல. சரி, எங்கன்னா போயிருப்பான் அப்படின்ட்டு பார்த்தா டீம்மேட்டு அவனை அடிச்சிட்டேன்னு புலம்புனாரு. எங்கே அப்போ என் கில்லு? அப்புறம் பார்த்தா இவன் சைடில் தவழ்ந்துன்னு அவனையும் போட்டு அடிச்சுட்டு அப்புறமேட்டா எனிமிலாம் இல்லை அப்படின்ட்டு இங்கே வெண்டிங் மிஷினில் எதனா வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். பார்த்தா எனிமி 2 பேர் வந்துட்டாங்க திடீர்னு பின்னாடியே. அப்புறம் ஒருத்தன் டவுன் அடிச்சுட்டு இன்னொருத்தனை அடிச்சுட்டு இருக்கும் போதே அவன் ஆள் போட்டான். பவர் போட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு பவர் போட்டு திரும்பினா கில்லு வந்துடுச்சு. சரி, மாட்டி அவங்ககிட்டே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது நம்ம டீம்மேட் வெறிகுண்டா ஒரு டேமேஜை கொடுக்க நம்ம ஆக்டிவ் ஸ்கில் மூலமாக நமக்கு கில் வந்துடுச்சு. அப்புறமேட்டா நல்ல பிள்ளையா சாரி ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் கேமுக்குள்ளே போயிட்டோம். போய் அடிச்சுட்டு இருந்தோம். ஒருத்தன் ஓரியன் போட்டான். நான் டேமேஜ் கொடுக்க அவரு கில் எடுத்துட்டார். சரி, நம்ம ஒரு கில் எடுத்தோம், அவர் ஒரு கில் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன். அடுத்ததாக சரி, இன்னொருத்தன் வெண்டிங் மிஷின்ட்டு போயிருந்தான். அவன் ரிவே பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு வானத்தையே பார்த்துட்டு உட்காந்துருந்து நினச்ச மாதிரியே வந்தான். தரமான ஒன் டாப் போட்டோம் வின்செஸ்டரில் போட்டு வெயிட் பண்ணுறேன், எவனும் வரல. அப்புறமேட்டா சரி ஜோன் வந்துச்சுன்னு கீழே இறங்கினேன். அங்கே நான் பவர் விட்டதை பார்த்துட்டு அவன் நான் எங்கே இருக்கேன்னே தெரியாமல் என் மரத்தில் ஒளிஞ்சு நின்றுந்தான். கஷ்டப்பட்டு அவனையும் அடித்து ஒரு வழியாக போயாவை எடுத்துட்டோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேன்றீங்க என்ன.